ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நித்திய பிதாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெயக்குடியானவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்றென்றைக்கும் அரசாங்கிறவரே ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாம் சேர்ந்து சொல்வோம். நாமத்தின் மகிமைக்காக நாம் இந்த முதலாவது ஆராதனையை கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதிக்க மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். நாளில் அனுமதி கொடுத்த மெய்யான வேளாண் டாக்டர் கேள்விப்பாளர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துகிறேன். வந்திருக்கிற அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. ஆண்டவர் பேசுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மிடத்திலே பேசுகிற தெய்வம். ஒவ்வொரு வாரமும் ஆராதனை வேளைகளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அவர் பேசுவது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அவர் தம்முடைய மகிமையின் ஆசீர்வாதத்தை அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்துவாராக. இந்த போன ஆண்டிலே கர்த்தர் நமக்கு சொன்னார், கொடுப்பே என்று சொல்லி சொன்னார். அல்லேலூயா. இந்த ஆண்டிலே அளிக்கிறவர், ஆசீர்வாதம் அளிக்கிறவர். அல்லேலூயா. அருளுகிறவர், ஆசீர்வாதம் அருளுகிறவர். ரோமர் 8:32 நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட எல்லாவற்றையும் அருளுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நீங்க நல்ல அடிக்கடி தியானித்து பார்த்தால் அவர் எல்லாவற்றையும் அருளுகிற தேவன். ஆமென். எல்லாவற்றையும் நமக்கு அருளி செய்கிற தேவன். அதுல என்னெல்லாம் அருள்வார்கள் என்று சொல்லி வேதத்துல ஏராளமான கோடிக்கணக்கான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இந்த நேரத்தை அவர் என்ன அருளுகிறார் என்று சொல்லி நாம் கவனிப்போம். 1 சாமுவேல் 2 10வது வசனத்தை நாம் வாசிக்க கவனிப்போம். 1 சாமுவேல் 2 10வது வசனத்திலே கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள் ஒடுக்கப்படுவார்கள், நொறுக்கப்படுவார்கள். ஆண்டவர் இன்னைக்கு பேசுகிற விஷயம் பலன் அளிப்பார், பலன் அளிக்கிறவர், பலன் அருளுகிறவர் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். ஆமென். அவர் பலனை அருளுகிறவர். ஆமென். அதற்கு துணையான இன்னொரு வசனம் வாசித்தால் சங்கீதம் 29 11வது வசனத்தை நாம் கவனிக்கும் போது அவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், சமாதானம் அருள்வார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அருள்வார். என்ன அருள்வார்? பலன் அருள்வார், பலன் அளிப்பார். சொல்றோம் ஆண்டவர் நமக்கு பலன் தர வேண்டும். பலன் இல்லைன்னா என்ன, பலன் இல்லாட்டினா என்ன அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நினைச்சு பார்த்தா அதுல என்னெல்லாம் அடங்கி இருக்கிறது நம்ம கவனித்தால், ஐயா பலன் இல்லைன்னா நம்ம எதுவுமே செய்ய முடியாது. வாழ்க்கைக்கு தேவையானவைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. வாழ்க்கைக்கு தேவையானவர்களை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு பலன் தேவைப்படுகிறது. இன்னைக்கு காலை ஆராதனையிலே அவரை தேடி வருவதற்கு நமக்கு என்ன தேவை? வீட்டிலிருந்து எழுந்து நடந்து வருவதற்கு என்ன வேணும்? பலன் வேணும்.
இருக்க முடியவில்லை என்று சொன்னால், நமக்கு பலன் இல்லை என்று சொன்னால் நாம் எப்படி வர முடியும்? நாம் நன்றாய் சுகமாய் இருக்க வேண்டும், பலனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். தேவன் விரும்புகிற காரியம் என்ன? நாம் பலனாய் இருக்க வேண்டும், பலனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது இஸ்ரவேல் மக்களை தேவன் ஆசீர்வதித்த போது அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் ஒரு பலன் கொடுத்தார். அது எப்படிப்பட்ட பலனா நாம் கவனிக்கலாம். என்னாகமம் 23ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை நாம் கவனிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிற விஷயத்தை, தேவன் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அவர்களுக்கு காண்டாமிருகத்தை கொண்ட பலனை கொடுத்தார். ஆமென். அவருக்கு என்ன பலன் கொடுத்தார்? மிருகங்களிலே அதிக பலன் உள்ள மிருகம் எது என்று சொன்னால் காண்டாமிருகம். அதிக பலன். அந்த காண்டாமிருகத்துக்கு இருக்கிற பலன் வேற எந்த மிருகத்துக்கும் கிடையாது. ஆனால் அந்த காண்டாமிருகத்துக்கு கொடுத்த பலனை இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார். ஏன் என்று சொன்னால் அவர்கள் கானானை சுதந்திரிக்கும்படியாக கொடுத்தார். ஆமென். நாமும் பலன் அடைய வேண்டும். எதற்காக? பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாக. பலன் இல்லாது இருந்தால் தேவனை தேடி ஆலயத்துக்கு வர முடியாது. அல்லேலூயா. அதுக்காக ஒரு பலன் கொடுக்கிறவர் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிற விஷயத்தை நாம் சரியாய் கவனிக்க வேண்டும். தேவன் நமக்காகவே எல்லாவற்றையும் தருகிறார். பலன் எப்படி வரும் அப்படின்னு வேதத்துல நாம் ஆராய்ந்து அறிந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். பலன் எப்படி வரும்? எனக்கு பலன் வேணும், அது எப்படி வரும், கர்த்தர் எப்படி கொடுப்பார் என்பதை நாம் ஆராய்ந்து அறிந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே இந்த வசனங்களை எல்லாம் நாம் தியானித்திருக்கிறோம். ஆனால் மறுபடியும் தேவன் நமக்கு இந்த வசனத்தை நினைவு கொண்டுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், நாம் இன்னும் பலன் அடைய வேண்டும். வேதத்திலே ஒரு வசனம் சொல்கிறது, பலத்தின் மேல் பலன் அடைய. ஒரு குறிப்பிட்ட பலன் இருந்தால் போதும் என்று நாம் இருக்கக்கூடாது. பலத்தின் மேல் பலன் வர வேண்டும். அந்த பலனை கர்த்தர் நமக்கு அருளுகிறார். அல்லேலூயா. தேவன் பலன் அருளுகிறதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி தேவன் பலன் அருளுகிற தேவனாக இருக்கிறார். பலன் குறையக்கூடாது. நமக்கு தேவன் ஒரு பலன் தந்தால், ஜெபிக்கும் பலன் தந்தால், துதிக்கும் பலன் தந்தால், ஊழியம் செய்யும் பலன் தந்தால், அதில் நம்ம குறைந்து போகக்கூடாது. குறையாமல் இருக்க நாம் நம்மை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்கள். என்னாகமம் 24ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை அவர்களை புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு பாரு 2 வசனத்தில் சொல்றாரு. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட பலனை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று அங்கே பேசப்படுகிறது. நம்மை குறித்து மற்றவர்களுக்கு தெரியணும். அவர்கள் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன், சிறந்த பலனுடையவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும். அப்படி என்று சொன்னால் பலன் இல்லாதபடிக்கு நாம் அதை எப்படி மற்றவர்களுக்கு காண்பிப்பது? நமக்குள்ளே ஒரு பலன் இருக்கிறது, அதை நாம் வெளிக்காட்ட வேண்டும். அல்லேலூயா. இந்த பலனை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? இந்த பலன் குறையாமல் எப்படி பார்த்துக் கொள்வது? உபாகமம் 34ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை நாம் கவனித்து ஆராய்ந்தால், வேதம் சொல்லுகிற வேதத்தை நாம் சரியாக ஆராய வேண்டும், தியானிக்க வேண்டும். வேதத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தை, சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வதனாலே சத்தியம் நம்மை பொல்லாங்கிலிருந்து விடுவிக்கும். வாசிக்கலாம். மரிக்கிற போது 120 வயசு மோசே. மோசைக்கு எத்தனை வயசு? 120. இப்ப நம்ம 100 வயசுலே சிலர் கைகளெல்லாம் பலனற்று போகிறார்கள். ஆனால் மோசைக்கு 120 வயது வந்து விட்டது. ஆனால் 120 வயதிலும் அவனுக்கு என்ன? வாசிங்க. அவன் பார்வை குறையவில்லை,
அவன் பலன் குறையவில்லை. பாருங்க, மோசேக்கு பலன் குறையாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? மோசேக்கு 120 வயதிலும் பார்வை குறையாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அவன் பலன் உள்ளவனாக இருந்தான். பலன் உள்ளவனாக அவன் தேவனிடத்திலே பலனை பெற்றுக் கொண்டான். நம்ம பலனை பெற்றுக் கொள்ளணும். பலன் மிக அவசியம். வாழ்நாள் முழுவதும் நாம் நல்ல பார்வையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் நல்ல குறையாத பலனுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், மோசேயை நாம் பார்க்க வேண்டும். முன்மாதிரி ஒரு மனிதன் இருக்கிறான், வாழ்ந்து காண்பித்திருக்கிறான். அதன்படி நம்மை அடியெடுத்து வைக்க வேண்டும். மோசே எப்படிப்பட்டவன்? மோசே என்ன செய்தார்? மோசே யார்? இதை குறித்து நாம் வீட்டிலே தனியா இருக்கும்போது சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா, சொல்லுங்க. அவனை போல பலனுள்ளவர்களாய் இந்த பூமியில நம்மால வாழ முடியும். கர்த்தர் அதை நமக்கு அருள்வார். அல்லேலூயா. பலன் நமக்கு மிக அவசியம். அல்லேலூயா. பலன் இல்லாவிட்டால் மற்றவர்களுடைய உதவியை நாட வேண்டியது வரும். ஆனால் நாம் பலனுள்ளவர்களாக இருந்தால் யாருடைய உதவியும் நமக்கு நாட தேவையில்லை. ஆமென். நம்ம நடக்க முடியல, நம்ம ஸ்தோத்திரம் ஓட முடியல, நம்ம எழுந்திருக்க முடியல, நம்ம பலனற்றவர்களாக போய்விடுகிறோம். அப்போ தேவ பலன் நமக்கு அவசியம், சரீர பலன் நமக்கு அவசியம். ஆமென். பலன் மூன்றிலையும் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. எதுலாம் பலன் தேவை? சரீரத்திலே பலன் தேவை. சரீரத்திலே பலன் தருவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து நமக்கு பலன் கொடுக்கிறார். ஆமென். பலன் கொடுக்கிறார். நீங்க நல்லா கவனிக்கணும். பலன் எதற்காக நமக்கு தேவை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. பலன் அளிக்கிறார். நம்ம வந்து வேத வசனத்துக்கு வாசனம், ஐயா பலன் இருக்கியா, இதை சாப்பிடணும்னா வேலை அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அப்படி அல்ல. நாம் நல்ல தரமுள்ள வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை, நல்ல ஸ்தோத்திரம் திருப்தியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்கு பலன் மிக அவசியம். ஆண்டவரே என்னை பலப்படுத்தும். இயேசு அப்படித்தான் ஜெபிக்கிறார். இயேசு ஜெபிக்கும் போது அவர் வேர்வை ரத்தமாய் வந்தது. வேர்வை அவ்வளவு வந்து இதுக்கு மேல வேர்வை வர முடியல, ரத்தமாய் வந்தது. அப்படி கெத்செமனே ஜெபித்தார். அவ்வளவு ஜெபிக்கும் போது ஆண்டவரே பலப்படுத்தும் என்று சொல்லி சொன்னார். அல்லேலூயா. ஆமென். தேவ மனிதர் ஸ்தோத்திரம் பலனிலைப்படி ஆண்டவரே பலப்படுத்தும் என்று சொல்லி ஜெபிக்க இருக்கிறார்கள். நாமும் பலனை பெற்றுக்கொள்ள பலன் தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென். ஏன்னா பலத்தின் மேல் பலன் நம்ம அடைய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆசீர்வாதம் வந்துட்டு எனக்கு ஆசீர்வாதம் வந்துட்டு போறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம். ஆண்டவர் சொன்னார் ஆசீர்வதிக்கவே. அதுபோல பலத்தின் மேல் பலன் உள்ளவர்களாக நாம் மாற்றப்பட வேண்டும். அவர் பலன் அருள்கிறார். அல்லேலூயா. யோசுவா 14:11 வாசிக்கும் போது யோசுவா 14:11 இதுக்கு இணையான இன்னொரு வசனம், அதாவது குறையவில்லை. மோசேக்கு 120 வயசிலும் பலன் குறையவில்லை. அப்போ யோசுவாவில் என்ன சொல்லப்படுது? வாசிங்க 14:11 வாசிப்போம் இல்லையா? ஆமா. 14:13 எனக்கு இருந்த அந்த பலன் இந்த நாள் வரைக்கும் அன்னைக்கு எவ்வளவு பலன் இருந்துச்சோ அதே பலன் இன்றைக்கு வரைக்கும் கத்த தருகிறார். தேவன் பலன் தருகிறார். நமக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ரட்சிப்பின் நாளிலே நமக்கு தேவன் தந்த பலன் கடைசி வரைக்கும் மரண வரைக்கும் ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த பலன் நமக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணுமா? இல்ல ஜெபிக்கணும். அதே நேரத்தில் நெகேமியா 10:10 சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நமக்கு பலன் பெருகணும், நமக்கு பலன் அதிகமாகணும், நமக்குள்ளே பலன் தொடர்ந்து இருக்கணும், நாம் சோர்ந்து போகக்கூடாது அப்படின்னு சொன்னா நெகேமியா என்ன சொல்கிறார்? வாசியுங்கள். அவர்களை நோக்கி சொன்னான், நீங்கள் போங்க, நல்ல சாப்பிடுங்க, நல்ல இனிமையான நல்ல ஆகாரங்களை புசிங்க,
இருக்கக்கூடாது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே கர்த்தருக்குள்ள எப்படி இருங்க? மகிழ்ச்சியா மகிழ்ச்சியா இருங்க. அதுதான் உங்களுக்கு வேலை. ஹல்லேலூயா. நமக்கு வருமானம் இல்லாததுனால கவலை இருக்கும். வருமானம் இல்லாததுனால கடன் இருக்குது, அதனால சில வருத்தங்கள் இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் மகிழ்ச்சியா இருந்தால் தேவன் எல்லாவற்றையும் சரி செய்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். கவலையை நினைச்சு கவலையை பெருசாக்க கூடாது. கஷ்டத்தை நினைச்சு கஷ்டத்தை பெருசாக்க கூடாது. இல்லாததை நினைத்து அந்த இல்லாததை பெருசாக்க கூடாது. அதை விட பெரியவர் இயேசு. ஹல்லேலூயா. அதை விட பெரியவர் கர்த்தர். அவர் அதை மாற்றுவார். மகிழ்ச்சியா இருந்தா அதன் மூலமாய் நமக்கு என்ன வருமா? பலன் வரும். எதுல மகிழ்ச்சியா இருக்கணும்? பாவம் செய்வதில் மகிழ்ச்சியா இருக்கணுமா? அசுத்தமான காரியத்துல போய் சந்தோஷப்படுவதில் மகிழ்ச்சியா இருக்கணுமா? குடிச்சு வெறிச்சு சந்தோஷப்படுவதில் மகிழ்ச்சியா இருக்கணுமா? அடுத்தவங்களை துன்பப்படுத்தி மகிழ்ச்சியா இருப்பதில் மகிழ்ச்சியா இருக்கணுமா? அதெல்லாம் கூடாது. தவறான வழியிலே மகிழ்ச்சியை அடையக்கூடாது. அது நமக்கு ஆசீர்வாதம் அல்ல. எதுக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணும்? கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணும். கர்த்தருக்குள்ள பாடி மகிழ்ச்சி. ஒருவன் சந்தோஷமா இருந்தால் என்ன செய்யணுமா? சங்கீதம் பாடணும். அப்போ நமக்கு மகிழ்ச்சி வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? பாட்டு பாடணும். அதான் வீட்டுக்கு கூட்டுறது. காலையில பாட்டு பாடி ஜெபிக்கணும், மத்தியானம் பாட்டு பாடி ஜெபிக்கணும், நைட்ல பாட்டு பாடி ஜெபிக்கணும், சபையில ஆராதனையில பாட்டு பாடி ஜெபிக்கணும், காத்திருப்பு ஜெபத்துல பாட்டு பாடி ஜெபிக்கணும். பாட்டு பாடுவது நமக்கு மகிழ்ச்சி வருகிறது. அதன் மூலமாய் நமக்கு என்ன வருகிறது? பலன் வருகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, நீங்க நல்ல பாட்டு பாடி கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். என்ன சொல்லுங்க? கர்த்தர் மேல் பாரத்தை வச்சு நீ சந்தோஷமா இருக்கு. ஹல்லேலூயா. பாரத்தை தூக்கிட்டு அலைஞ்சா நமக்கு மகிழ்ச்சி வராது. வேதனையை தூக்கிட்டு அலைஞ்சா நமக்கு என்ன செய்ய? என்ன வராது? மகிழ்ச்சி வராது. அப்ப என்னன்னா நம்ம ஆண்டவருக்குள்ள எல்லாத்தையும் அவர் மேல இறக்கி வச்சிடும். ஜெபத்தின் வழியாக, ஐயா சொன்ன மாதிரி ஜெபத்தின் வழியாக அவரிடத்துல இறக்கி வச்சு விட்டு நம்ம கர்த்தருக்குள்ள சந்தோஷமா பாடி பாடலாம். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் சரி செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஹல்லேலூயா. எங்க அப்பா அம்மா என்னை ஊரை விட்டு துரத்திட்டாங்க. ஆனா நான் வைக்கல் பிறப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது நெல்லை அறுத்து நெல்லை எடுத்துட்டு வைக்கோல பூரா ஒரு இடத்துல ஒரு தோட்டத்துல பெரிய உயரமா அம்பாரம் கொண்டு வச்சிருப்பாங்க. படப்பு அடைந்து வைத்திருப்பாங்க. கெடுக்கதான் கிடைக்கும். அதுக்கு பின்னாடி இடம் இருக்கும். அந்த இடத்துலதான் நான் போய் வேதம் வாசித்து ஜெபிப்பேன், பாட்டு பாடி ஜெபிப்பேன். என்னை பார்த்த சில வாலிப சகோதரர்கள், வாலிப பிள்ளைகள்லாம் என் கூட சேர்ந்து ஜெபிக்க வந்தாங்க, பாட்டு பாட வந்தாங்க. அவங்களாம் ரசிக்கப்பட்டு போல ஊழியம் செய்றாங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு ஜெபிக்க இடம் இல்லாம இப்போ என்ன எந்த வீட்டுல இருந்து பரப்புனாங்களோ அந்த வீடே ஜெப வீடா மாறி. காரணம் அதற்கு பலனை கற்றுக் கொடுத்தோம். ஒரு மகிழ்ச்சியா இருக்கும்போது நமக்கு ஒரு பலன் வந்துவிடும். ஆமா, மற்ற கவலை அப்பா துரத்திட்டாரு, அனாதை ஆயிட்டேன், இந்த ஊரை விட்டே விலகிட்டாங்க, ஊரை விட்டே துரத்திட்டாங்க அப்படி நம்ம கவலை மேல கவலையா இருந்தோம்னு சொன்னா நமக்கு பலன் வராது. ஹல்லேலூயா. எதை குறித்தும் நாம் கவலைப்படக்கூடாது. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கு. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கணும். அவரிடத்துல ஜெபிப்பதில சந்தோஷமா இருக்கணும். ஊழியம் செய்வதில் சந்தோஷமா இருக்கணும். ஒருவர் ஊழியத்துக்கு வந்தார். அப்போ அவர் சொன்னார், ஐயா நான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன், என்னை பயன்படுத்துங்கன்னு சொன்னார். அவரை கூட்டிட்டு நிறைய இடங்களுக்கு ஊழியம் செய்ய போனோம். ஆனா அவர் வீட்டுக்கு ஒரு நாள் ஜெபம் பண்ண என்னை கூப்பிட்டார். நான் அவர் வீட்டுக்கு போனேன். அவங்க வீட்டுல அவங்க பொண்ணு ரொம்ப குறைவுடல்னு சொன்னா நடக்க முடியாது. ஒரு மாதிரி பூச்சி மாதிரி நடக்கும். பேச முடியாது. பேச்சு தெளிவா வராது. சுய அறிவு நம்ம போல இல்லை. அவர் சொன்னாரு, ஐயா இந்த வசனம் ஐயா என்னைய சந்தோஷமா வச்சிருக்கு, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறதுதான் பலன்னு சொல்லி. அதனாலதான் இப்படி ஒரு குறையான பிள்ளை பிறந்துட்டா கூட
ஸ்தோத்திரம், நான் வந்து இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன். இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை என் முன்னோர் செய்த பாவம், என்னுடைய பாவம், என் பிள்ளையை பார்த்துட்டு என்னன்னு தெரியலையா. நான் ரொம்ப இப்போ வருத்தப்படும். முன்னாடி அவ்வளவோ அவகாசம் பண்ணேன், அவ்வளவு கோபப்படுவேன், அவ்வளவு அடிக்கடியில போவேன். ஒருவங்களை சூனியம் வச்சு சாகடிக்கிற மாதிரி அவங்கள தந்திரமா ஏதாவது ஒரு விதத்துல மக்களை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னுடைய பாவம் என்னுடைய சந்ததிக்கு வந்துட்டியா, இப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னு அவர் வருத்தப்பட்டு. ஆனால் அவர் சொன்னார், எனக்கு இந்த வசனம் தான் என் வாழ்க்கையில மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. அவர் அப்படியே இருந்து கொண்டே ஒரு சபையை கட்டினார். அல்லேலூயா. அவர் பையனுக்கு வேலை இல்லை, 15,000 ரூபாய்க்கு வேலைக்கு போனார். எம்பிஏ படிச்சுட்டு நிறைய படிச்சிருக்காரு, 4 பட்டம் வாங்கியிருக்காரு. மருமகம் நல்லா படிச்சுட்டு நல்ல 3 பட்டம் வாங்கியிருக்காங்க. ஆனா வேலை இல்லை, 15,000 ரூபாய்க்கு வேலைக்கு போனார். அப்போ அவங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனோம். அங்கே போய் அவர்களை, நீங்க கர்த்தருக்குள்ள பாரப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் மேல வச்சிருங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். இப்போ அவங்க பையனுக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளம். மருமகளுக்கு 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம். எவ்வளவு வருது வீட்டுக்குள்ள? 3.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வருது. அப்போ தேவனுக்குள்ள நாம் ஜெபிக்கும் போது, சந்தோஷமாக இருக்கும் போது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து ஒரு சரணம் பண்ணுவோமா? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம். ஆமென். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவத்தில் ஜீவித்தவர், பாவத்தில் அழிந்தவர், பாவத்தில் ஜீவித்தவர், பாதாளத்தில் அழிந்தவர். பரலோகத்தில் அருள் பாடல் பாடுகிறேன், பரலோகத்தில் அருள் பாடல் பாடுகிறேன். என்று வாழுவேன், என்று வாழும் இயேசுவோடு என்று வாழுவேன். ஓ சந்தோஷம் பொங்குதே, பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள் நான் சந்தோஷமா இருக்கிறேன் சொல்லுவோம். கர்த்தருக்குள் நான் சந்தோஷமா இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுக்கு என்னது? அடுத்து போவோம். எப்படி நமக்கு பலன் வரும்? தேவன் எப்படி நமக்கு பலன் தருவார்? அவருடைய ஆலோசனை என்ன? சந்தோஷமா இருக்கணும். 4:4 சொல்றாரு, நீங்கள் எப்போது என்ன செய்யுங்க? சந்தோஷமாயிருங்கள். தேவனுக்குள்ள நீங்க எப்போதும் சந்தோஷமாயிருங்க. மறுபடியும் நீங்க இருக்க முடியாது இந்த உலகத்துல, சந்தோஷமா உங்களுக்கு இருக்க விட மாட்டாங்க. ஆனா நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், நீங்க சந்தோஷமா இருங்க. ஏன்னு சொன்னா, உலகத்துல பாடுகள், துக்கங்கள், வேதனைகள், நெருக்கங்கள், பரீட்சைகள், சோதனைகள், உபத்திரவங்கள் நிறைய உண்டு. மனிதர்கள் மூலமாய், குடும்பத்தின் மூலமாய், வேலை செய்கிற இடத்துல மூலமாய், பக்கத்து வீட்டுக்காரர்கள் மூலமாய், நம்மை கண்டு போராமைப்படுகிறவர்கள் மூலமாய், பலவிதமான வழியிலும் நாம் சந்தோஷமாய் இருக்க முடியாத சூழல் நிலைகள் வரும். ஆனால் அதற்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோமா? சந்தோஷமாய். சிலர் பாருங்க, எப்பவும் இருக்கும், சிரிப்பே அவங்க முகத்துல பார்க்க முடியாது. சிரிக்கிற அந்த காரியம் நம்ம முகத்துல தான் தெரியும், பிறகுகளுக்கெல்லாம் தெரியாது. சிரிப்பு பார்க்க முடியாது.
ஆனா நமக்கு மட்டும்தான் சிரிப்பு அப்படிங்கிற ஒரு நிலையை தேவன் சந்தோஷம் மகிழ்ச்சி என்ற நிலையை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஆமென். நீங்கள் சந்தோஷமாயிருங்க, எதுக்கு கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். வாசியுங்கள். அடுத்து பிரசங்கி 10:17. ஆக நாம் பலன் அடைவதற்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் கவனிங்க, வாசிங்க. எல்லாரும் வாசிங்க, இந்த வசனத்தை எல்லாரும் எடுங்க. இந்த வசனம் உங்களை தொட்டுட்டாங்க. பிரசங்கி 10:17 பக்கம். ராஜா குலமகனுமாய் பிரபுக்கள் வெறிக்க உண்ணாமல் பலன் கொள்ள. அதாவது 24 மணி நேரம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா அது என்னது வெறிக்க ஒன்று. ஆமா, ரொம்ப சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா அது வெறிக்க ஒன்று. அது சாப்பாட்டு வெறி அது இருக்கக்கூடாது. வெறியர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. குடி வெறியர்கள், சாப்பாட்டு வெறியர்கள், கோபத்துல வெறியர்கள், தோத்திரம் பொறாமப்படுறதுல வெறியர்கள், விபச்சார வெறியர்கள், இந்த விஷயமான இந்த காரியங்களெல்லாம் வெறி பிடித்தவர்கள் எங்க போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. சாப்பிட்றதுல கூட நம்ம வெறித்தனமா இருக்கக்கூடாது. சாப்பிட்றதுல கூட நம்ம நியாயமா நடக்கணும். இல்ல வெறிக்க உண்ணாமல், வெறிக்கனா 24 மணி சாப்பிட்டு இருப்பாங்க. காலையில சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு, சாயங்காலம் சாப்பாடு, நைட்டு சாப்பாடு, நைட்டு தூங்கி எழுந்து சாப்பாடு, சாயங்காலம் ஸ்நாக்ஸ் சாப்பாடு, இடையில 10 மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பாடு, இப்படி சும்மா அடிச்சு தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் அங்கே உள்ள அரைக்காது. அது அளவு தானே அரைக்கும். நம்ம இருதயமும் வயரும் ஒரு அளவு தான் அரைக்கும். அளவுக்கு மீறி போனோம்னா அரைக்காது. அதை அரைக்காம செமிக்காம உள்ள என்ன ஆயிரும்? ஆமா, கேஸ் கபர் வரும். செமிக்காம ஒரு மந்த இருதயம் உருவாயிரும். செமிக்காம இருதயம் பலவீனப்பட்டுரும், கல்லீரல் பலவீனப்பட்டுரும். உள்ளுக்குள்ள இருக்கிற காரியம் அதில் வெறிக்க உள்ளாத ஆண்டவர் நம்மள பேசுறாரு. யாரை குறித்து பேசுறாரு? உங்களை குறித்து பேசுறாரு. இது எந்த பலனுக்காக பேசுறாரு? சரீர பலனுக்காக பேசுறாரு. எதுலாம் நம்ம பலன் அடைய வேண்டும்? சரீரத்தில் பலன் அடைய வேண்டும். பாருங்க, வெறிக்க உண்ணாமல். இந்த வருஷம் நல்ல கவனிங்க. உங்களுக்காக உண்ணாமல் பலன் கொள்ளும்படிக்கு என்ன செய்யணுமா? ஏற்ற நேரத்துல மாத்திரம் நீங்க கரெக்டா சாப்பிடணும். ஏற்ற வேலையில சாப்பிடணும். ஆமா, வேலை தவறி சாப்பிடக்கூடாது. வேலை தவறி சாப்பிடக்கூடாது. வேலை தவறி சாப்பிட ஒழுக்கம் இல்லாதவன், ஒழுக்கமற்றவன், ஒழுக்கம் கெட்டவன். ஏற்ற வேலையில சாப்பிட்டு நீங்க சாப்பிடுறது கூட எப்படி சாப்பிடணும் நேரத்தில் எழுதி வச்சிருக்கிறார். தவறி சாப்பிட்டா உங்களுக்கு ஒழுக்கம் இல்லை. ஒழுக்கத்தில் நடக்கிற சோதனை விட்டு விலகி தேவன் ஒழுக்கமா இருக்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏற்ற வேலையில சாப்பிடணும். காலையில சாப்பாடு ஏற்ற வேலை எப்போ? 8 மணி. ஒரு 7 மணிலிருந்து ஒரு 9 மணி. இது ஏற்ற முன்னப்பிள்ளை இருக்கும்ல. கரெக்டா 7 மணிக்கு போய் சாப்பாடு முன்னாடி இருக்க முடியாது. எல்லாம் நான் ஒரு 7லிருந்து 9-10 மணிக்குள்ள காலையில சாப்பாடு ஏற்ற வேலை. இதுல சாப்பிடணும். சாப்பிடாம இருக்கக்கூடாது. உபவாசம் போட்டா அது கிடையாது, கணக்கு கிடையாது. உபவாசம் போட்டு சாப்பிடாம இருக்கலாம். ஏன்னா அது நம்மை பக்குவப்படுத்துவதற்கு, ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு, தேசத்திலே நம்மிலே செழிப்பை கொண்டு வருவதற்கு அது. ஆனால் ஏற்ற வேலையில சாப்பிட்டா தான் என்ன கிடைக்குமா? பலன் கொள்வதற்கு. அந்த காரியத்தை வாசிங்க. இல்ல, பலன்கிற வார்த்தையில இருந்து வாசிங்க. பலன் கொள்ள வேண்டும். பலன் எப்படி கொள்ள முடியும்? ஏற்ற வேலையில சாப்பிட்டா பலன் கொள்ள முடியும். தேசமே நீ பாக்கியம் உள்ளது. இப்ப நல்லா கவனிங்க. தேசமே பயப்படாதுன்னு சொல்றாரு. தேசமே பயப்படாதுன்னா நம்ம நாட்டை பார்த்தா சொல்றாரு, அதை பார்த்து சொல்றாரு, நம்மளை பார்த்தா தேசமே பயப்படாது, மகிழ்ந்து கலிகூறு கர்த்தர் பெரிய காரியம். தேசமே யாரு? நீங்களும் நானும்
நம்முடைய உறவுகளும், நம்முடைய உடம்புகளும், நம்முடைய பிள்ளைகளும், நம்முடைய பெற்றோர்கள் தான் தேசம். இல்லைன்னு சொல்லுது, ஏற்ற வேலையிலே உண்கிற தேசம் அப்படின்னா யார்? நாம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? பாக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம். காலையில் டிஃபன் 7 to 10 மணிக்குள்ள சாப்பாட 12 மணிக்கு காலையில் சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா அந்த பாக்கியங்கிற இடத்துக்கு ஆப்போசிட் என்ன வரும்? பாக்கியம் என்னது? ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அப்ப அதுக்கு ஆப்போசிட் என்னது? சாபம், சபிக்கப்பட்டவங்க. அப்ப நம்ம சரீரத்துக்கு நாமளே சரியா சாப்பிடணும்னா நாமளே நம்ம சரீரத்துக்கு சாபத்தை கொண்டு வரோம். எப்படி சாபத்தை கொண்டு வரோம்? காலையில சரீரத்துக்கு வேண்டிய ஆகாரத்தை நம்ம கொடுக்கலன்னா நரம்பு தளர்ச்சி வந்துடும். அது மாத்திரமல்ல, சரீரத்திலே ஒரு சோர்வு வந்துடும். ரத்தத்துக்கு கிடைக்க வேண்டிய புதிய அந்த ரத்த சத்துக்கள் கிடைக்காது. அப்போ நோய் அங்கே ஆரம்பிக்கிறது. அங்கே சரீரத்திலே நோய் தொடங்குகிறது. நரம்பு தளர்ச்சி என்ற நோய், சோர்வு என்ற நோய், இந்த ரெண்டும் வந்த உடனே மூட்டு வலி வரும், குறுக்கு வலி வரும், இடுப்பு வலி வரும், நம்ம கழுத்து வலி வரும், கண் வலி வரும், வயிற்றுக்குள்ள சூழலை வயிற்று வலி வரும். இது எதனால வருதுன்னு சொன்னா ஏற்ற வேலையில உண்ணாததுனால. சகோதரனை, சகோதரியை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நம்ம எவ்வளவு அக்கறையா இருக்கிறார். நம்ம ஏற்ற வேலையில உண்ணணும். இந்த காரியத்துல நம்ம ஒழுங்கற்று இருந்தால் அதை சரி பண்ணி கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் சரீரம் பலனடைய வேண்டும் என்று சொன்னால் ஏற்ற வேலையில உண்ணணும். மத்தியான சாப்பாடு எப்படி சாப்பிடுங்க? 12 மணிலிருந்து 3 மணிக்குள்ள, 3 மணிக்குள்ள. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்ட குடும்பம். கரெக்டா 12 மணிக்கு நம்மளால சாப்பிட முடியாது. ஆமா, அதுல ஒரு முன்ன பின்ன இருக்கும். சில நேரம் எல்லாமலே இருக்கும். போய் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட வேண்டிய 3 மணிக்கு கூட ஆயிரம். சில நேரம் 3 மணிக்குள்ள சாப்பிடும். நைட் சாப்பாடு எப்ப சாப்பிடுவாங்க? அதே மாதிரி 7 மணிலிருந்து 10 மணிக்குள்ள நம்ம சாப்பிடணும். அதை மீறி நைட்டு 12 மணிக்கு ராத்திரி சாப்பாடு சாப்பிட்டா சோர்வு, சரீர சோர்வு, சரீர பலகீனம் வரும். பலன் வராது, பலன் இருக்காது. ஆனா இஸ்ரவேல் மக்களுக்கு 40 ஆண்டுகளும் தேவன் ஏற்ற வேளையில் அவர்களுக்கு என்ன கொடுத்தார்? மண்ணா கொடுத்தார், காணிகளாகி இறைச்சிகளை கொடுத்தார், நல்ல திராட்சை ரசம் கொடுத்தார், அவர்களுக்கு திராட்சை பழங்களை கொடுத்தார், நல்ல கனிகளை கொடுத்தார். ஏற்ற வேளையில் அவங்க சாப்பிட்டு நல்ல பலனா இருந்தாங்க. அதுல ஒரு ஆள் தான் யாரு? மோசே. அல்லேலூயா. அவன் கண் 120 வயசுல கூட கண் பார்வை குறையல. காரணம் ஏற்ற வேளையில நம்ம சாப்பிடணும். நல்ல கவனிங்க. வியாதி எப்படி வருகிறது, நோய் எப்படி வருகிறது, நம்முடைய சரீரம் எப்படி தாக்கப்படுகிறது பிசாசினால. அவன் ஏற்ற வேளையில் சாப்பிட விடாதபடி நம்முடைய காலங்களை, அறிவை மந்தம் பண்ணுகிறான். ஆகினால நாம் தேவனுடைய ஆலோசனை கேட்டு பலனடைய வேண்டும். ஆண்டவருடைய ஆலோசனையினால், சத்தியத்தினால் நாம் பலனடையும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எப்படி நோய்க்கு விடுதலையாக்கும். இந்த தெளிவு, இந்த அறிவு, இந்த பகுத்தறிவு வேதத்தில் தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. அடுத்து போங்க, ஒழுங்கா சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஒழுங்கா சாப்பிடுங்க. அடுத்து சொல்லுவாங்க, ஒழுங்கா ரெஸ்ட் எடுங்க. கேட்டு நம்ம தூங்க வேண்டிய நேரத்தில் நல்லா தூங்கணும். 6 மணி நேரம், 8 மணி நேரம் தூங்கணும். ஒரு நாளைக்கு எத்தனை 8 மணி நேரம் இருக்கு? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் எத்தனை 8 மணி நேரம் இருக்கு? 3 8 மணி நேரம் இருக்கு. ஒரு 8 மணி நேரம் வேலை, ஒரு 8 மணி நேரம் தூக்கம், இன்னொரு 8 மணி நேரம் ஒரு சொந்த வேலைகளை, குடும்ப வேலைகளை செய்யறதுக்கு இடைப்பட்டார். இப்போ இதை நம்ம சரியா செஞ்சா கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார், நலத்தினால நிரப்புவார். சரி, முதல்ல மகிழ்ச்சியா இருப்பது. இரண்டாவது, நாம் ஏற்ற வேளையில் உண்கிற ஜனங்களாக இருந்து பாக்கியத்தை அடைவது நமக்கு பலன். மூன்றாவதாக ஏசாயா 40:31 வாசிங்க. ஏசாயா 40:31 ஆண்டவர் என்ன சொல்ற? எல்லாரும் எடுத்து வாசிங்க. எப்படி நாம் பலனை பெற்றுக் கொள்ள போகிறோம், ஆண்டவர் நமக்கு எப்படி பலனை தரப்போகிறார், நாம் கவனிக்க வேண்டும். 3 காரியம் சொல்லிட்டு
நாம் அடுத்த ஒரு 3 காரியத்தை பார்த்துட்டு சீக்கிரமா முடிக்க போறோம். அல்லேலூயா. வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பலன் அடைவாங்க. கழுகு எப்படி உயரமா மற்ற பறவைகள் பறக்க முடியாத அளவுக்கு உயரமாய் பறக்கிறது, அதுபோல பலனடைந்து நாம் உயரமாய் பறக்க தேவன் நமக்கு புது பலனை தருவார். தொடர்ந்து வாசிங்க. நீங்க ஓடி ஓடி எங்க போனாலும் உங்களுக்கு இழைப்பு கிடைக்காது, இழைப்படைய மாட்டீர்கள், சோர்ந்து போக மாட்டீர்கள். நீங்க நடந்து நடந்து அலைஞ்சாலும் உங்களுக்கு கார் இல்லை, பைக் இல்லை, வாகனம் இல்லை, சைக்கிள் இல்லை, அப்படி இருந்தா கூட நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவார். அல்லேலூயா. இந்த பலன் எப்படி வருகிறது? கர்த்தருக்கு காத்திருப்பதில் பலன் வருகிறது. காத்திருப்பதுனா என்னங்க? கர்த்தருக்கு காத்திருப்பதுனா என்ன? அதாவது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 7 மணி ஆராதனை, 7 மணில இருந்து கடைசி ஆசீர்வாதம் போடுற வரைக்கும் இங்கே உட்கார்ந்துருக்கணும். அதுதான் காத்திருப்பது. இல்லையா? ஆமா, ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் சுமத்துல காத்திருக்கணும். நைட்ல நம்ம ஒரு மணி நேரம் ஜெபத்துல கர்த்தருக்கு காத்திருக்கணும். உட்கார்ந்து தேவ சமூகத்துல உட்கார்ந்து வேதம் படிக்கணும், உட்கார்ந்து தோத்திரப்பள்ளி சொல்லணும். தோத்திரப்பள்ளி புக்கு எல்லா வீட்டையும் வாங்கி வச்சுக்கணும். எத்தனை தோத்திரப்பள்ளி சொல்லணும்? எவ்வளவு முடியுமோ அத்தனை சொல்லுங்க. அல்லேலூயா. 1000 சோத்திரப்பள்ளி சொல்றவங்களாம் இருக்காங்க. தினந்தோறும் 1 மணி நேரம் 1000 சோத்திரப்பள்ளி சொல்றவங்களாம் இருக்காங்க. அது எதுக்குன்னு சொன்னா, ஒரு சமூகத்துல காத்திருந்து அவரை துதிக்கும் போது, அவரை மகிமைப்படுத்தும் போது என்ன கிடைக்குது? இந்த வசனம் சொல்லுது, பலன் கிடைக்குது. என்ன பலன் கிடைக்குதா? புது பலன் கிடைக்கிறது. அல்லேலூயா. அப்போ தேவனுக்கு காத்திருக்கும்படியாக தான் சபை உருவாக்கப்படுகிறது, காத்திருக்கும்படியாக தான் கூட்டங்கள் உருவாக்கப்படுகிறது. காலையிலே ஆராதனை, மத்தியானம் ஆராதனை, இரவு ஆராதனை கர்த்தர் காத்திருக்கும்படி வைத்திருக்கிறார். அதுபோல பைபிள் ஸ்டடி புதன்கிழமை மாற்றிருக்கிறோம். புதன்கிழமை தோறும் பைபிள் ஸ்டடி, அது ஒரு நல்ல சர்டிபிகேட். அதை தேவன் காத்திருக்கும்படி வைத்திருக்கிறார். வேதத்தை தியானிக்கும்படி. வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பார்க்கிறார். யாரெல்லாம் வேதத்தை தியானிக்கலையோ அவங்க பாக்கியம் இல்லாதவர்கள், அதாவது சாபம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அப்ப நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம தியானிக்கிறவர்களாக இருக்கணும், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாக இருக்கணும். அதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த புத்தகம் தெரியும்னு சொல்லக்கூடிய புத்தகம் அல்ல. 2000 வருஷமா இதைத்தான் படிக்கிறோம். நான் கர்த்தர் பேசுறாரு, இன்னைக்கு பேசுறாரு, புதுசா பேசுறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. புதுசா பேசுறாரு. உங்களுக்கு பலன் வரும்னு சொல்றாரு. நீங்க சரியா சாப்பிடுறதுனா உங்களுக்கு பலன் வராது, சரியா சாப்பிட்டா உங்களுக்கு பலன் வரும், ஏற்ற வேலையில சாப்பிட்டா பலன் வரும்னு சொல்றாரு. இது நமக்கு முன்னாடி தெரியுமா? நம்ம தெரியும் சொல்லியிருப்பாங்க. ஆனா வேதத்திலிருந்து கர்த்தர் பேசுறாரு பாருங்க. நீ பாக்கியத்தோடு இருக்கணும், நீ சாபம் இல்லாம இருக்கணும், நீ பலன் உள்ளவனா இருக்கணும். நீ சீக்கிரம் பரிசுத்தவான், நீ தேவ பிள்ளை, நீதிமான், நீ 100 வருஷம் ஆளணும், 100 பேர் வழிநடத்தணும், அதற்கு உனக்கு பலன் வேணும். அல்லேலூயா. ஒரு அல்லே சொல்லுங்க. இப்படிப்பட்ட சத்தியம் வேதத்திலிருந்து தான் வரும். அதை காத்திருப்பதனால நீங்க வந்து இங்க காத்திருக்காவிட்டா தேவன் இந்த சத்தியத்தை எப்படி பேசுவாரு? எப்படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும்? இவ்வளவு பணத்தை கொண்டு தேவன் இந்த இடத்துல ஒரு ஆலயத்தை உருவாக்கி இருக்கிறாரு. எதற்காக? நாம் பலனடையும்படியாக, ஜனங்கள் பலனடையும்படியாக, சீக்கிரமாய் அவர்கள் பலனற்றவர்களாய் போய் நோய்வாய்ப்பட்டு நரகத்துக்கு போகக்கூடாது. 100 ஆண்டுகள் வாழ்ந்து நேரே வழி நடத்தி ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு போக வேண்டும். அல்லேலூயா. இதெல்லாம் பலன் கொடுக்கிறார். முதல்ல மகிழ்ச்சியாக இருப்பதினால், 2வது ஏற்ற வேளையில நல்ல சாப்பிட்டு பாக்கியத்தை பெறுவதனால் பலன் கொடுக்கிறார். 3வது காத்திருப்பதினால் பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் சரீரத்துக்குரிய பலனும். அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் சொல்லுகிறதை கவனிங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே அவர் என்ன சொல்லுகிறார்? அங்கே தேவன் சொல்லுகிற அந்த காரியத்தை நாம் கவனிப்போம். வாசிங்க. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு, அதுக்கு என்ன செய்யணும்? ஆவியிலே நாம் பலன் அடையணும். ஆவி சோர்ந்து போகக்கூடாது, ஆவி கவலைப்படக்கூடாது. ஆவியிலே நம்ம ஆவி எப்படிப்பட்ட ஆவியா இருக்க வேண்டும்?
பலனுள்ள ஆவியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. தேவன் நமக்கு ஒரு ஆவியை தந்திருக்கிறார். அது நமக்கு தீபமாய் இருக்கிறது. அந்த ஆவியிலே நாம் என்ன செய்யணும்? பலன் அடைய வேண்டும். அல்லேலூயா. முதல்ல என்ன எதுல பலன் அடையணும்? சரீரத்திலே. சரீரத்துல பலன் இருந்தா தாங்க நீங்க வாழ்க்கை தரத்துல மேன்மை அடைய முடியும். அதுக்கு இன்னொரு காரியத்தை நான் சொல்லி சொல்ல விரும்புகிறேன். உபாகமம் 18 வாசிங்க. மிக முக்கியமான விஷயம். வாழ்க்கையை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தேவன். அநேகர் இந்த ஆராதனைக்கு வரல. அநேகர் இந்த பாக்கியத்தை இழந்துட்டாங்க. கவனிங்க, இந்த வசனத்தை வாசிங்க. உபாகமம் 8 வாசிங்க. 8:18. தேவனாகிய கர்த்தரை அவரை நினைச்சுக்கோ. தினந்தோறும் எங்க போனாலும் அவரை நினைச்சுக்கிட்டே போ. எந்த காரியத்தை செய்தாலும் நினைச்சுக்கிட்டே செய். நினைப்பாயாக அவரே உன் முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்ததான உடன்படிக்கையை அவர் உறுதிப்படுத்துகிறார். இந்நாளில் எனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறவர், அளிக்கிறவர். அல்லேலூயா. ஐஸ்வர்யம் என்னது? ஐஸ்வர்யம் என்னது? பணம், பொருள், சொத்து, ஆஸ்தி, நமக்கு தேவையான சகல வசதிகளும் உள்ள காரியம் தான் என்னது? ஐஸ்வர்யம். அல்லேலூயா. ஆபிரகாம் ஐஸ்வர்யவனா இருந்தான். எப்படி ஐஸ்வர்யவனா இருந்தான்? ஒட்டகங்கள், கழுதைகள், மாடுகள், ஆடுகள், சோத்திரம், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் நிறைய இருந்தாங்க. அதுதான் அவனுக்கு ஐஸ்வர்யம். ஜனங்கள், ஜனக்கூட்டம் அவனுக்கு ஐஸ்வர்யம். பிரியமானவர்களே, நம்ம இந்த பூமியில இருக்கும்போது நமக்கு தேவையான அனைத்து காரியங்களும் தேவன் நமக்கு தருவது ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யம் உங்களுக்கு எப்படி வரும்? நமக்கு வருமா? வரும். எப்படி வரும்? வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க? சோத்து இல்லாம இருப்பாங்க, தரித்திரதா இருப்பாங்க, ஒண்ணுமே இல்லாம இருப்பாங்க. அப்படியே சொல்லியிருக்கு. தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க? இந்த வசனம் எங்க இருக்கு? சங்கீதம் 92-91 எடுத்து வாசிங்க. தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். அந்த வசனத்தை வாசிங்க. 92 பாருங்க. 21 வாசிங்க. நாட்டப்பட்டவர்கள் பிரகாரங்களிலே எழுதிருக்கு. 92:13. அப்போ நம்ம எப்படி இருக்கணுமா? செழிப்பாய் இருக்க வேண்டும். ஒன்றும் இல்லாமல் இருக்கக்கூடாது. பெருமையா இருக்கக்கூடாது. தரித்திரமா இருக்கக்கூடாது. தேவன் என்ன விரும்புகிறார்? தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார்? ஐஸ்வர்யம் உங்க கையில தான் இருக்கு, உங்க மேலதான் இருக்குது, உங்க சரீரத்துல, உங்க ஆவியில இருக்கிறது. அந்த பலத்தினாலதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஐஸ்வர்யம் கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. 24 மணி நேரம் ஆண்டவருக்கு உழைக்கிறேன்னா தேவன் எனக்கு இந்த ஐஸ்வர்யத்தை தந்திருக்க முடியாது. அல்லேலூயா. நேற்று ஐயாவும் நானும் போய் ஒரு சர்ச்சை திறந்து வச்சோம். நம்ம சர்ச்சு 12 லட்சத்துக்கு கட்டியிருக்கோம். அப்படிதானே? 12 லட்சம் ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் திறந்து வச்சு சர்ச்சு எவ்வளோ தெரியுமா? 200 லட்சம். அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று நம்ம ஒரு சர்ச்சு திறந்துருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பாருங்க, ட்ரூ காட் டிவி அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் நேற்று திறந்து வச்சு சர்ச்சினுடைய அந்த எல்லா நிகழ்வுகளும் இருக்கும். பிரியமானவர்கள், ஐயாவும் நானும் அந்த சர்ச்சை சுற்றி நடந்து பயணம் பண்ணி அந்த சர்ச்சை ஆசீர்வதிச்சுட்டு வந்தோம். எங்க 200 லட்சத்துக்கு கட்டி கோடி கோடியாக கொடுத்தவங்கெல்லாம் ஓரம்னாங்க. நாங்கள் தான் அதை திறந்து இதை ஆசீர்வதித்து அவர்களை சந்தோஷப்படுத்திட்டு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ இது ஒரு ஐஸ்வர்யம். ஆமென். இது ஒரு செல்வாக்கு. எவ்வளவு பெரிய பணக்காரர்கள், எவ்வளவு பெரிய வசதி படைத்தவர்கள், எவ்வளவு பெரியவர்கள், எவ்வளவு 170 ஆண்டுகள் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்காங்க. ஆனா சாதாரணமா 48 வயசு ஐயாவையும்
38 வயசு என்னையும் கொண்டு போயிட்டு ஆண்டவர் அதை திறந்தார். அல்லேலூயா. ஐஸ்வர்யம் நம்ம உழைப்புல தான் வரும். உங்களை பார்க்குறாங்க, ஜெபிக்கிறாங்க, ஊழியம் செய்றாங்க, இவங்களா ஆசீர்வாதம் உண்டு, இவங்க ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அதனால தான் நம்மளை கூப்பிட்டு திறக்க சொல்றாங்க. ஏன் அவங்களே திறந்துருக்கலாமே, ஏன் திறந்தாங்க நம்மளை வச்சு? உங்களுடைய ஐஸ்வர்யத்தை அவங்க பார்க்குறாங்க. நமக்குள்ள என்ன ஐஸ்வர்யம் இருக்கிறது? மகிமையின் ஐஸ்வர்யம் இருக்கிறது. அல்லேலூயா. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் இருக்கிறது, ரட்சிப்பின் ஐஸ்வர்யம் இருக்கிறது. இதை பார்க்கிறார்கள். ஆகினால்தான் அந்த ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி நம்ம இடத்துல கேட்கிறார்கள். அல்லேலூயா. சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான வீடு, நிலம், சொத்து, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பணம், உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான வாகனங்கள், உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பொருளாதாரமும் எதன் மூலமாக வரும் என்று சொன்னால் பலத்தின் மூலமாகத்தான் வரும். அந்த பலனை தான் இயேசு அருளுகிறார். பலனை அருளுகிறார். அந்த வசனத்தை ஐஸ்வர்யத்தை அருளுகிறார். 8 குறிச்சு வச்சுக்கோங்க, எல்லாரும் குறிச்சு வச்சுக்கோங்க. ஐஸ்வர்யம் இயேசு தருகிறார், ஆண்டவர் தருகிறார். எப்படி தருகிறார்? நமக்குள்ளே ஒரு பலனை தந்து அந்த பலத்தின் மூலமாய் நம்மை ஐஸ்வர்யத்தை உண்டாக்க செய்ய போகிறார். அல்லேலூயா. வாசிங்க. தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவர் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்த இந்த நாளில் உண்டாயிருக்கிறதை போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும் பலனை அவர் கொடுக்கிறவர். அல்லேலூயா. இப்ப நீங்க நல்ல யோசனை பண்ணுங்க. எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. உங்களுக்கு ஐஸ்வர்யம் வராததற்கு காரணம் என்ன? நமக்கு என்ன? பலன் இல்லை. அல்லேலூயா. நம்ம அதுக்கேற்ற உழைப்பு போடல, இன்னும் உழைக்கல. நம்ம சோம்பேறியா இருக்கிறோம். 8 மணி நேரம் வேலை செய்யறது இல்ல. சில நாட்கள் நம்ம சும்மாவே இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம சோம்பேறியா இருக்க விரும்பவில்லை. அல்லேலூயா. நம்ம நல்ல சாப்பிடணும், நல்ல பலன் அடையணும், நல்ல வேலை செய்யணும், நல்ல ஞானமாய் நடக்கணுங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஒரு சொல்லுங்க. அல்லேலூயா. ஐஸ்வர்யம் இப்ப நீங்க கேட்டிருக்கீங்களே, இனி தேவன் உங்களை ஐஸ்வர்யத்தை, ஆண்டவர் இனி உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை நிறைவாய் தரப்போகிறார், பெரிய தரப்போகிறார், பலனை தந்து தரப்போகிறார். மகிழ்ச்சியா இருங்க அவருக்குள்ள. ஆமென். ஏன் சொன்னா சங்கீதம் 28:8 சொல்லுகிறது. சங்கீதம் 28:8 நீங்க தியானித்து பார்த்தா யாரு பலன்? கர்த்தர் தான் பலன். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் காரணம் கர்த்தர் தான் பலன். எப்படி கர்த்தர் பலன்? பரிசுத்த ஆவியானவரிடத்தில் வரும்போது அப்போஸ்தலர் 1:8 வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். அல்லேலூயா. அடுத்து எப்படி பலன் வருதா? பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வந்தா நீங்க என்ன செய்வீங்க? பலன் அடைஞ்சிருவீங்க. பரிசுத்த ஆவி எப்படி வரும்? நம்ம வீட்டுல உட்காந்து வருமா? காலைக்கு ஜெபத்துக்கு வரணும், ஆராதனைக்கு வரணும். இங்கதான் தேவன் பரிசுத்த ஆவியை அருளுகிறார். ஆண்டவர் உங்க மேல அந்த பரிசுத்த ஆவியை தருகிறார். அது நம்ம ஆண்டவருடைய ஆவியானவர் நம்ம மேல வரும்போது நம்ம பலன் அடைகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் தான் பலன் என்பதை நாம் அறிய வேண்டும். யார் பலன்? கர்த்தர் தான் பலன் என்பதை நாம் அறிய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர், அவரே நமக்குள்ள வருகிறார். கர்த்தர் யாரு? கர்த்தர் தான் இயேசு. அவர் தான் யாரு? ஆவியானவர். அவர் தான் நம்ம மேல என்ன செய்யறாரு? தங்குகிறார். ஆமென். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே கர்த்தர் என்ன சொல்கிறார்? வாசிங்க. 1 யோவான் 5:6. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 3:12 இந்த 2 வசனத்தையும் வாசிங்க. ரத்தத்தினாலும் வந்தவர், ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் ரத்தத்தினாலும் வந்தவர், ஆவியானவர். ஆவியானவர் என்னது? சத்தியமாகையால். ஆவியானவர் என்னது? நாங்க என்ன பண்றோம்? ஆவியானவர் சொல்லுங்க. யாரும் சொல்ல மாட்டேங்க. ஆவியானவர்
அதுல என்ன போட்டு வாசிங்க? இரத்தத்தினால் வந்தவர். ஆவியானவர். அதுல வாசிங்க. ஆவியானவர் சத்தியம். ஆவியானவர் சத்தியம். ஆமென். ஆவியானவர் என்னது? சத்தியம். ஆவியானவர் தான் சத்தியம். இயேசு என்ன சொன்னார்? நானே வழியும் சத்தியமா இருக்கிறேன். அப்ப இயேசு யாரு? சத்தியம். இங்க ஆவியானவர் சத்தியம். அப்போ ஆவியானவர் யாருன்னா அவர் தான் இயேசு. அல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர். அது இன்னொரு வசனம் சொல்லுகிறது. 2 Corinthians 3:17 வாசிங்க. அதுல என்ன சொல்லுகிறதுன்னா, அந்த ஆவியானவர் யார் என்பதை சொல்லுங்க பாருங்க. ஸ்தோத்திரம். வாசிங்க. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தர் யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர்தான் ஆவியானவர். உங்க மேல அபிஷேகம் இறங்கிட்டு, உங்க மேல தேவ வல்லமை இறங்கிட்டு, உங்க மேல பரிசுத்தாவின் வல்லமை இறங்கிருக்கு. நீங்க ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? இயேசு உங்களுக்குள்ள வந்துட்டாரு. அல்லேலூயா. இயேசு உங்களுக்குள்ள வந்துட்டாரு. இயேசு உங்களுக்குள்ள வந்துட்டா அவர் தான் நமக்கு பலன். இந்த பலனை அவர் நமக்கு சத்தியத்தின் மூலமாய் தருகிறார். சத்தியத்தின் மூலமாய் இந்த பலனை அடைகிறோம். ஆவியானவர், மகிமையின் ஆவியானவர் நம்ம மேல தங்குகிறார். யாக்கோபு 4:5 சொல்கிறது, மகிமையின் ஆவியானவர் நம்ம மேல தங்கி இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ரோமர் 8:26 சொல்கிறது, நமக்குள்ள அந்த ஆவியானவர் வந்து நமக்கு என்ன செய்யறாரா? வாசிங்க. ரோமர் 8:26. ரோமர் 8:26. அந்த நம்ம மேல வருகிற ஆவியானவர் பலவீனங்களிலே உதவி செய்கிறார். இப்ப அந்த ஆவியானவர் மேல வந்து தங்கி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நமக்கு உதவி செய்வது, உங்களுக்கு உதவி செய்வதற்கு, உங்களுக்கு உதவி செய்வதற்கு, பலவீனங்களிலே பலனை தந்து உதவி செய்வதற்கு அவர் நம்ம மேல வந்து தங்குகிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நாம் நம்மை மறந்து விட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவனி வரும்போது அந்த 200 லட்சத்துக்கு கேட்ட பாஸ்டர் நடுரோட்ல பாட்டு பாடி ஆட ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு பலன், என் தேவன் அற்புதம் செய்தார் என்று சொல்லி ஆட ஆரம்பிச்சு. பிரியமானவர்களே, நான் சொல்ல வருகிறது என்னவென்று சொன்னால், நாம் பலன் உள்ளவர்களாக வாழ வேண்டும். அதற்கு தேவன் நமக்கு பலனை தருகிறார், பலனை அருளுகிறார். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு என்ன? பலனை அருளுகிறார். அல்லேலூயா. எப்படி அருளுகிறார்? மகிழ்ச்சியாக இருப்பதினாலே, கர்த்தருக்கு காத்திருப்பதினாலே, தேவ பரிசுத்த ஆவியான நம்மிடத்திலே வருவதினாலே, அடுத்து ஸ்தோத்திரம், ஏற்ற வேளையில் நாம் உண்கிறதுனாலே, அவருடைய ஆலோசனை பெறுவதனாலே, அடுத்து ஸ்தோத்திரம், நாம் ஆண்டவருடைய சத்தியத்தினால் நிரப்பப்படுவதனாலே. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம் சரீரத்தில் பலனடைய வேண்டும், ஆவியிலே பலனடைய வேண்டும். இந்த ஒரு வார்த்தையை நான் முடிக்க போகிறேன். சங்கீதம் 138 3வது வசனம் அதை சொல்றாரு. எங்க பலனடையணுமா? சரீரத்தில் பலனடைவது போல, ஆவியில் பலனடைவது போல, இன்னொரு விஷயத்திலும் நாம் பலனடைய வேண்டும். எது எது? 138. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். நான் கூப்பிட போது எனக்கு செவி கொடுத்து எனக்கு மறு உத்தரவு தந்து விட்டீரையா? ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவிலே பலன் தாரும். அல்லேலூயா. இப்ப எதுல பலன் வேணுமா? ஆத்துமாவிலே. நமக்கு என்ன இருக்கு? ஆத்துமா, சரீரம், 3 இருக்கிறது. தேவன் எப்படி இருக்கிறார்? குமாரன் பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். நமக்குள்ள 3 சேர்த்துதான். அல்லேலூயா. இப்ப நமக்குள்ள யாரு என்ன இருக்கிறது? ஆவி, ஆத்மா, சரீரம். இப்ப இந்த சரீரம் இல்லாவிட்டால் நம்ம பேயின்னு சொல்லிடுவாங்க. இல்ல சரீரம் இல்லாவிட்டால் நம்ம யாரு? பேய். அதே நேரத்துல ஆத்மா இல்லாவிட்டால் நம்ம பைத்தியக்காரன். ஆத்மா செயல்படாவிட்டால் பைத்தியக்காரன். ஆவி இல்லாவிட்டால் வேணாம் ஜீவன். ஆவி இல்லாவிட்டால் நம்ம யாரு? செத்து போயிடும். அவ்வளவுதான். அல்லேலூயா. அப்போ இந்த 3 சேர்ந்துதான் யாரு? மனிதன். அந்த 3லையும் கர்த்தரிடத்திலே நாம் பலனை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம சோர்ந்து போயிருந்தால் உள்ளுக்குள்ள எங்கேயோ பலன் குறைஞ்சிச்சு. 3ல எதுலையோ ஒரு இடத்துல என்ன ஆயிடுச்சு? பலன் குறைஞ்சிச்சு. அல்லேலூயா. எங்களுக்கு ஒரு ஆட்டோ இருக்குது. அந்த ஆட்டோவுக்கு 3 ஆயில் ஊற்றணும், இன்ஜின் ஆயில் ஊற்றணும்,
அடுத்து கேஸ் ஆயில் ஊற்றணும், டியூட்டி ஆயில். அடுத்து பிரேக் கியர் பாக்ஸ் ஆயில். 3 ஆயில் ஊற்றினா தான் அது என்ன செய்யணும், இது ஆட்டுக்கு ஓடும். இதில் எதுலையாவது ஒன்று கியர் பாக்ஸ் ஆயில் இல்லைன்னா கியர் ஓடாது, வண்டி ஸ்டாப் ஆயிடும். இன்ஜின் ஆயில் இல்லைன்னா எந்த பேரும் வண்டி ஓடாது, ஸ்டாப் ஆகிடும். கேஸ் ஆயில் இல்லைன்னா கேஸ் ஒர்க் ஆகாது, வண்டி ஓடாது. இப்போ பாருங்க, 3 ஆயில் ஊற்றினா தான் ஆட்டோ ஓடுது. இது போல நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஆவி ஆத்மாவிலே எதிரியாவது பலன் இல்லாவிட்டால் நமக்குள்ளே ஓட்டம் ஜெயமாய் நடக்காது, அது இடையிலே நிறுத்தப்படும். ஆகினால தான் சொல்றார், ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார், பலன் அருள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் வீட்டில் ஜெபிக்கணும், கலந்து ஆண்டவரே எனக்கு பலன்தான் பலன்தான். யாரும் பணத்துக்கு பின்னாடி ஓடுறாங்கல்ல, அது எங்கிருந்து வரும், நம்ம கையில இருந்து தான் வரும். அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை யார் கையில கொடுத்திருக்கிறாரு, நம்ம கையில கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், தேவன் ஐஸ்வர்யத்தை தருகிறார். அல்லேலூயா. நிச்சயமா தேவன் எல்லாரும் விட உங்களை மேன்மைப்படுத்த ஒரு பலன் அனுபவம். பலன் எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை தர முடியும், பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். பலன் வழியாக உனக்கு ஐஸ்வர்யம் வரும். ஆமென். அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை கணத்தை தார், ஐஸ்வர்யத்தை கணத்தை தார், மேன்மை தாரும். அப்படி நம்ம ஜெபிக்கும் போது அதற்கேற்ற சத்தியத்தினால வேதத்தினால நம்ம நிரப்பப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கரைகளை தெரிவிக்கிறதுல மேன்மைப்படுத்துவோம். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. சத்தியத்தின் சோதனை நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவர் இதற்கு பின்பு நம்மை மேன்மைப்படுத்த போகிறார். ஆபிரகாமை போல அந்த ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்டு நாம் ஆண்டவரோடு வாழும்படி கற்று திரும்ப செய்யப்போம். அல்லேலூயா. வனாந்தரத்தில் மோசே எல்லா நாளும் பலன் அடைந்து நல்ல திருப்தியாய் சாப்பிட்டு பலன் உள்ளவனாய் வாழ்ந்தது கூட நம்மை நடத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறோம். நம்ம அப்படி ஜோமணுமா, அப்படி கண்களை முடிச்சு நல்லா ஆண்டவரே வந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை காட்டுகிறோம் ஆண்டவரே, எங்களை வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் சிறுமையும் எளிமையுமானவர்கள், இது எங்களை பலப்படுத்த வேண்டும். கர்த்தர் பலன் அருள்கிறார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை ஆண்டவரே நீர் நிறைவேற்றி தரணும். ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே ஆவியிலே ஆத்மாவிலே சரீரத்திலே பரிபூர்ண பலனை தருவீராக. ஆண்டவரே உங்களுடைய ஜனத்திற்கு பலன் தருவீராக. காத்திருப்பதினால் ஆண்டவரை மகிழ்ச்சியாக இருப்பதினால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று உமக்குள்ளே கலிமூர்ந்து ஆராதிப்பதினால் ஆண்டவரே ஸ்தோத்திரம், வேத வசனங்களை தியானிப்பதினால் கர்த்தாவே நீர் பலன் தருகிறவர். ஏற்ற காலத்தில் ஒழுக்கமாய் சாப்பிட்டு ஒழுக்கமாய் உங்களுடைய காரியத்தை செய்கிறதினால் நீர் பலன் தருகிறவர். ஐயா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இதன் மூலமாய் வந்த நோய்கள் விலகுவதாக, சரீர விலகினங்கள் விலகுவதாக, நரம்பு தளர்ச்சி விலகட்டும், குறுக்கு வலிகள், கால் வலிகள், முட்டு வலிகள், சரீர வலிகள் விலகட்டும். வியாதியினால் விலகிடப்பட்டு நடக்க முடியாமல் இருக்கிற சரீரம் பலனடைவதாக. இயேசுவே நீர் குணமாக்குங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்க, விலகினங்கள் மாறுபடிக்கு ஜெபிக்கிறேன். உங்களுடைய பலன் கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. தேவன் பெரிய காரியங்களை செய்யும், தேவன் அற்புதங்களை செய்யும். ஆண்டவரே சபைகளை கட்டுவதற்கும் வீடுகளை கட்டுவதற்கும் ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டுவதற்கும் வேண்டிய பலன் ஒவ்வொருவர் மீது வருவதாக. ஆண்டவரே அருமையான ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் பரலோக ஊழியங்கள், திருச்சபை ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டன. டேவிட் பாண்டியன் ஐயா அவர்கள், கலாமா அவர்கள், எத்தனை ஆசீர்வதி, விசுவாச பிள்ளைகள், கூப்பர்களை, சபை விசுவாச பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும். தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும். நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிற பலனும் ஐஸ்வர்யம் எதிர்பார்க்கிற ஆண்டவரை தீர்க்காயுசும் கிடைக்கும்படிக்கு பலன் அருளி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கொடுப்பார். எதுக்காக எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் பலன் கொடுத்து எப்படிலாம் நமக்கு பலன் கொடுப்பார் என்பதை வார்த்தையை சொன்னார். அல்லேலூயா. அந்த வார்த்தை முடிவுகளை ஆசீர்வதிப்பார். ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவருக்காக
மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் மறவாமல் நினைத்தீரையா